ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாக உனக்கு நடக்க வேண்டிய நல்லது தாமதமாகிக் கொண்டே இருந்ததல்லவா? இதோ இப்போது சரியாக இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே உன் மனம் ஆசைப்பட்ட ஒன்றையும் நீ விருப்பப்பட்ட ஒன்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறேன். எந்த விஷயத்தையும் செய்து முடிக்கும் வரையிலும் அது மிகவும் கஷ்டமாகவும் செய்ய இயலாதது போலவும் தான் இருக்கும். ஆனால் நீ சரியாக முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக வெற்றியை பெற்று உன் வாழ்வில் முன்னேறிவிடுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையை பாவங்கள் தான் தீர்மானிக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு பாவங்களை விலக்கி வைத்து புண்ணியங்களை சேர்க்கப்பார். உன்னை அதிகம் நேசிப்பவர்களை ஒருபோதும் நோகடிக்காதே. நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது உன்னுடைய மனம்தானே தவிர உன்னிடம் இருக்கக்கூடிய பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு எப்போதும் நேர்மையான வழியில் நியாயமாக நடக்க பழகு. உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் யாருடைய மனநிலையையும் மாற்றக்கூடிய பெரிய சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்து கொண்டு எப்போதும் நேர்மறையான வார்த்தைகளை பேசி பழகு. நேர்மறையான விளைவை பெறுவதோடு நீ பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக உன் வாழ்விலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை நீ பேசுவதன் மூலமாக உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதாக சிறப்பானதாக மாறும். அதே சமயம் கடுமையான மற்றும் கெட்ட வார்த்தைகளை நீ பேசினால் அது கசப்பான அனுபவத்துடன் மீண்டும் உன் வாழ்விலேயே வந்து கெட்டது நடக்கும் என் செல்லமே. உனது நம்பிக்கையின் மூலமாக எல்லா விஷயங்களையும் நீ சுலபமாக கடந்து வந்துவிடலாம் என்பதை உணர்ந்து கொண்டு உன் மனதில் எப்போதுமே நேர்மையான எண்ணங்களும் நேர்மறையான வார்த்தைகளும் நேர்மறையான செயலும் இருக்கும்படி நடந்து கொள். உன்னுடைய சக்தியே உன்னுடைய செல்வாக்கே நீ பேசக்கூடிய வார்த்தைகள் தான் என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய நல்ல மனதிற்காகவே உனக்காக நீ ஆசைப்பட்ட நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கை அழகாய் மாறும். உன் கனவுகளெல்லாம் இப்போது நிஜமாக மாறப்போகிறது. நீ நினைத்த காரியத்தையும் உனக்கு சுலபமாக உனக்கு சாதகமாக நான் கைகூடி வரச் செய்ய போகிறேன். உண்மையான அன்பும் பக்தியும் கொண்ட என் அன்பு பிள்ளை, உனக்காகவே நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. இனி நீ எக்காலத்திலும் வருத்தப்படவே வேண்டாம். உன் மனம் எதிர்பார்த்த ஒன்றை, நீண்ட நாளாக நீ நடக்கும் என நம்பிய ஒன்றை இப்போது உனக்காகவே நடத்தி கொடுக்க வந்து விட்டேன். இன்னும் 2 மணி நேரத்திலேயே சரியாக எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடப்பதற்கான வேலைகளை நான் முடித்து விடுவேன். இனி ஒருபோதும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என் தங்கமே. உன் மன பாரத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டிய அத்தனையையும் என் அருளாசியால் நானே உனக்கு கொடுப்பேன். நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இனி நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வாழ்க்கை அமையப் போகிறது. என் அருளாசியால் இனி நீ எப்போதும் நன்றாக வாழப் போகிறாய். இப்போது உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே என்னுடைய செயலால் என்பதை உணர்ந்து கொள். உன் வாழ்வில் நடக்கும் நன்மையோ தீமையோ அனைத்தும் என் கண் பார்வைக்கு கீழ்தான் நடக்கிறது. அதனால் எதுவும் தவறாக நடக்காது என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ எதிர்கொண்டாலே நிச்சயம் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். நல்லது நடக்கும் என நம்பு. தீயது உன்னை விட்டு கடந்து போகும் என நம்பு. எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை நாடி வரும்படியும் எல்லா தீய விஷயங்களும் உன்னை விட்டு கடந்து போகும்படியும் உனக்காக உன் வராகி அம்மா நான் துணையிருப்பேன். விதிதான் வேலை என நினைத்து நீ எதையும் அப்படியே விட்டு விடாதே. அந்த விதியையும் முறியடித்து அதற்கு விதிவிலக்கு என ஒன்று வைத்து உன் வராகி அம்மா நானே உன் தலையெழுத்தை மாற்றி காட்டுவேன். உன் மனதால் நீ நினைத்த விஷயங்களையும் உன் மனதால் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி கொடுக்க வந்துள்ளேன் என் செல்லமே. இதுவரையிலும் உன் வாழ்வில் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டுள்ளாய். எத்தனையோ காலம் நல்லது நடக்கும் என நம்பிக்கையோடு காத்திருந்து விட்டாய். இப்போது எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்து உயர்வான நிலையை அடைவதற்கான உன்னதத்தை நான் கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய முழு உழைப்பும் விடாமுயற்சியும் இப்போது உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் தரப்போகிறது. இப்போது இந்த சந்தோஷமான நல்ல நேரத்தில் நீ நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். இனி யாராவது உன்னிடம் எப்படி இருக்கிறாய் என கேட்டால் நான் நன்றாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், என் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது, எனக்காக என் வராகி அம்மா துணை இருக்கிறார் என்ற நல்வார்த்தைகளை பேசி பழகு. அதை விட்டுவிட்டு ஏதோ வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, ஏதோ வண்டி ஓடுகிறது, என்ன செய்வது, கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது என எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதே. இப்படிப்பட்ட எதிர்மறையான வார்த்தைகளை நீ பேசும்போது அதுவே உன் வாழ்விலும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என் செல்லமே.
கஷ்டமும் கவலைகளும் பிரச்சனைகளும் எல்லார் வாழ்விலும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதையும் மீறி நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கக்கூடிய மனிதர்களிடம் நீ நன்றாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன் என சொல்லும்போது அந்த நேர்மறையான காந்த சக்தி உன்னை சுற்றி பரவி இந்த பிரபஞ்சத்தின் மூளை முடுக்கெல்லாம் பரவி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். நீயும் நன்றாக மன சந்தோஷத்தோடு வாழும்படி என் அருளாசிகளையும் உன்னால் சுலபமாக பெற்றுவிட முடியும். என் அன்பு பிள்ளையாக நீ இருப்பதால் தானே இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் தேடி தேடி நானே உன்னை கண்டு கொண்டிருக்கிறேன். உன்னை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த நானே உனக்கான வெற்றி வாழ்க்கையும் உனக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். உன் கைவலியும் கால்வலியும் உடல் வலியும் குணமாகி நல்ல ஆரோக்கியத்தோடு நீ நிம்மதியாய் வாழப் போகிறாய். என்னுடைய இந்த பதிவை கேட்கக்கூடிய இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கை நிச்சயம் அற்புதமாய் மாறும். உன் மனதிற்கு ஆறுதல் வார்த்தைகளை பேசிய உன் வராகி அம்மா கூடிய விரைவில் என் ஆசீர்வாதங்களையும் உனக்கு முழுவதுமாய் கொடுப்பேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் தள்ளிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறது என கவலைப்பட்டாயல்லவா? இதோ உன் கர்மாக்களை எல்லாம் குறைத்து வைத்து இப்போது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கப் போகிறேன். நீ உண்மையாய் இருப்பதாலேயே உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் வந்து விட்டேன். என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் இனி எந்த குறையும் இல்லாமல் உனக்கான விஷயங்களை சிறப்பாய் நான் நடத்துவேன். உன் பல நாள் வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது நிறைவேறி உன் குடும்பம் செழித்து சந்தோஷமாய் மாறப்போகிறது. கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் மீன் போலதானே உன் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நீ மிகவும் கஷ்டத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். இதோ உனக்கு ஒரு நல்வழியை காட்டுவதற்காகத்தான் வந்துள்ளேன். எல்லாமே இன்னும் 2 மணி நேரத்தில் சரியாகி உனக்கு தேவையான பணமும் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சிறப்பாய் நடக்கப் போகிறது. உன் கஷ்டத்திற்கான தீர்வுகளை நானே வந்து கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. இனி எல்லாம் உனக்கான நல்லதாக மட்டுமே நடக்கும் என நம்பு. தவறுகள் அற்ற மனிதன் இங்கு யாருமே கிடையாது. ஆனால் தவறுகளை சரி செய்யக்கூடிய பக்குவம் உனக்குள் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் சரியாகும் என நீ நேர்மறையாக நினைக்கும் போது எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் அழிந்துவிடும். அதன் மூலமாகவே நீ பாதி வெற்றியை பெற்று விடுவாய். மீதம் உன் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களையும் விலக்கி வைத்து எல்லாமே இனிமையாக மாறும்படி உனக்காக நான் அருள் செய்வேன். நீ நிதானத்தோடு இருந்தால் நிச்சயம் நிம்மதியை பெறலாம். சின்ன வயதில் கஷ்டப்பட்டு ஓடியாடி வேலை செய்யாவிட்டால் வயதாகும் போது நீ கஷ்டப்பட நேரிடும். உன் வாழ்க்கையும் வீணாக போய்விடும் என் செல்லமே. சிறு வயதில் நீ கொஞ்சம் துன்பப்பட்டாலே உனக்கு வயதாகும் போது உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழ்வாய். ஆசைக்கு அடிமையாகி அவதிப்படாமல் எல்லா விஷயங்களையும் யதார்த்தத்தோடு ஏற்றுக்கொள்ள பழகு. பணமே பெரிதென நினைத்தால் பாசம் குறைந்து போகும். புகழுக்கு மயங்கிவிட்டால் புன்னகை மறந்து போகும். நிதானம் நிலை குலைந்தால் நிம்மதி தொலைந்துவிடும். வார்த்தைகள் வலியை கொடுக்காத அளவிற்கு எல்லா உறவுகளோடும் அழகாய் பழகு, அன்பாய் பழகு. நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். முன்பெல்லாம் நேர்மை தவறாமல் வாழ்ந்த மனிதர்களை பார்த்தோம். ஆனால் இப்போதெல்லாம் நேரத்திற்கு தகுந்தாற் போல வாழ்பவர்களைத்தானே நீ அதிகம் காண்கிறாய். எல்லாவற்றையும் சரி செய்து எல்லா மனிதர்களுக்கும் நல்ல மனமாற்றங்களை நான் உருவாக்குவேன். நீ வருத்தப்படாதே. உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.